164 வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக செய்தி ஆசிரியர் திரு கார்த்திகை செல்வன் இணைகிறார். வணக்கம் திரு கார்த்திகை செல்வன், என்னென்ன விஷயங்கள்லாம் முக்கியமா பார்க்க வேண்டியது இருக்கு? ஸ்ரீராம், திமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் அப்படிங்கிறது அதனுடைய முக்கியமான சாராம்சங்களை முதலமைச்சர் ஸ்டாலினே குறிப்பிட்டாரு. யார் யார் எவ்வளவு இடங்கள் அப்படிங்கிறதெல்லாம், அது புதுமுகங்கள் எவ்வளவு அப்படிங்கறது பற்றியும் அவர் ஏற்கனவே குறிப்புகளை கொடுத்திருக்காரு. அதை தவிர சில விஷயங்கள் நம்ம இதுல வேட்பாளர்களுடைய பின்னணி உள்ளிட்ட அம்சங்களை பார்க்கலாம். அவருடைய கொடுத்த அடிப்படையில் 164 பேர்ல 125 பேர் பட்டம் பெற்றவர்களா இருக்கிறாங்க. பெண்கள் 18 பேருக்கான வாய்ப்பு. அதுல முனைவர் பட்டம் பெற்றது 7 பேர், சட்டம் படித்தவர்கள் 29 பேர். இந்த பட்டியலெல்லாம் அவருடைய முதலமைச்சர் சொன்ன போதே சொல்லிட்டாரு. 125 பேர் பட்டம் பெற்றிருக்காங்க மொத்தமா. அதுல 15 பேர் மருத்துவர்களாகவும் இருக்கிறாங்க, 15 பேர் பொறியியல் பட்டதாரிகள். இதெல்லாம் இருக்கு. இதுல திரு விடுபட்டதுல முக்கியமாக கவனிக்கிறதுல பார்த்தோம்னா, அமைச்சரவையில இருந்த திரு மனோ தங்கராஜுக்கு இப்போது வாய்ப்பு கொடுக்கப்படல. அதே போல ராணிப்பேட்டை காந்திக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கல. ஆனா அவருடைய மகன் இப்போ தேர்தலில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். அதே போல கயல்விழி செல்வராஜுக்கும் அமைச்சரவையில் இருந்தவர், கடந்த அமைச்சரவையில் இருந்தவர், அவருக்கு இந்த முறை போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படல. 60 பேர் புதுமுகங்கள் அப்படிங்கிற அந்த செய்தியையும் முதலமைச்சர் சொல்லியிருந்தார். இந்த பட்டியலை பொறுத்த வரைக்கும் இளைஞர் அணிக்கு 10 பேருக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருப்பதா சொல்றாரு. இதுல மற்ற நம்ம ஒரு ஜோன் வைஸா கூட இந்த விஷயங்களை பார்த்துடலாம். ஒன்றாக என்னென்ன இந்த வேட்பாளர் பட்டியலில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம அதிமுக வேட்பாளர் பட்டியல் பத்தி பார்த்திருக்கிறோம். இங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வேட்பாளர் பட்டியலில் இருக்கக்கூடியதுல கவனம் பெறக்கூடியதாக அல்லது மாற்றங்களுக்குரியதாக இப்ப நம்ம தெற்குல இருந்து அவங்க தொடங்குவாங்க ஒவ்வொரு முறையும். அப்படி கன்னியாகுமரி, நாகர்கோயில், ராதாபுரத்துல திரு சபாநாயகர் அப்பாவுக்கு மீண்டுமான வாய்ப்பு அப்படிங்கிறதும், பாளையங்கோட்டை அப்துல் வஹாப் இதெல்லாமே மீண்டும் அந்த வாய்ப்புகள் இருக்கு. திருநெல்வேலியில சுப்பிரமணியம் அப்படிங்கிறவருக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆலங்குளம் நம்ம பார்க்கலாம். இது திரு மனோஜ் பாண்டியன் திரு ஓபிஎஸ் ஆதரவாளராக இருந்தவர். அவர் அங்கிருந்து கடந்த முறை அதிமுக இரட்டை சின்னத்தில் வெற்றி பெற்றுட்டு மீண்டும் இப்ப திமுக இணைந்த பிறகு அந்த வாய்ப்பு அவருக்கு மீண்டும் அதே தொகுதியில் ஆலங்குளத்தில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு மனோஜ் பாண்டியனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கோவில்பட்டியில கருணாநிதி இதெல்லாம் இருக்கிறது வழக்கமா. தூத்துக்குடியில அமைச்சர் கீதா சிவன் மீண்டும் களமிறங்குறார். திருச்செந்தூர்ல அமைச்சராக இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் மீண்டும் அதே இடத்துல போட்டியிடுறாரு. மார்க்கண்டேயன் விளாத்திக்குளம் மீண்டும் அதே இடத்துலயே போட்டியிடக்கூடியதை பார்க்கிறோம் நம்ம. இதெல்லாம் இருக்கக்கூடிய முக்கியமான அவங்க அறிவிப்புல இருக்கக்கூடிய அம்சங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னும் மற்ற சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இதுல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அம்சங்கள் அப்படின்னு சொல்லும் போது, கடந்த முறை ஆலங்குளம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய சங்கரன் கோயில் தொகுதியில் போட்டியிட்டு ராஜாவுக்கு இந்த முறை வாசுதேவர் நல்லூர் தொகுதியில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஒட்டப்பிடாரம் தொகுதியில தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் சண்மையாவுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கல. இது தென் மாவட்டங்கள்ல நம்ம குறிப்பா பார்க்க வேண்டிய அம்சங்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அதே போல நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷுக்கு கன்னியாகுமரி தொகுதியில போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இப்ப கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அவர் நாகர்கோவிலுடைய மாநகராட்சி மேயராக இருக்கிறார். முன்னாள் அமைச்சர் சுரேஷ் ராஜன் கடந்த முறை கன்னியாகுமரி தொகுதியில போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சாரு. அதனால இந்த முறை அவருக்கு வாய்ப்பு இல்லை. அவருக்கு பதிலாக மாநகராட்சி மேயரா இருக்கக்கூடிய மகேஷ்க்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அதே போல தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி மண்டலத்துல திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி இந்த மாவட்டம் மொத்தமா 22 தொகுதிகள் இருக்கின்றன. இதுல திமுக 13 தொகுதிகளில் போட்டியிடுது. காங்கிரஸ் 7 தொகுதியிலையும், மார்க்சிஸ்ட் கட்சி 1 தொகுதியும், மதிமுக 1 தொகுதி போட்டியிடக்கூடியதை பார்க்கிறோம். திருநெல்வேலி மண்டலத்தில் பிரதானமான கட்சிகளா இருக்கக்கூடிய திமுக மற்றொரு கட்சியான அதிமுகவோட 9 தொகுதிகளில் நேரடியாக போட்டிடுறாங்க. இந்த 22 இருக்கு இல்லையா, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி இந்த 4 மாவட்டத்திலையும் சேர்த்து 22 தொகுதிகள் வருது. அதுல திமுக அதிமுக நேரடியாக போட்டி அப்படிங்கிறது 9 இடங்கள் இருக்குது. இது முக்கியமா நம்ம அந்த பகுதிகளை பார்க்கிறோம். அதற்கு பிறகு நம்ம குறிப்பா போடி நாயக்கனூர் திரு ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர், 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், அதிமுகவிலிருந்து திமுகவில் இணைந்து அதே தொகுதி அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் ஏற்கனவே வென்ற அந்த போடி நாயக்கனூரே இந்த முறையும் அவருக்காக வழங்கப்பட்டிருக்கிறது. ஆண்டிப்பட்டியில மகாராஜன் இப்ப சட்டமன்ற உறுப்பினர், நேற்று அதிமுகவில் அவருடைய சகோதரருக்கு தான் அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் நேரடியா சொந்த சகோதரர்கள் போட்டியிடக்கூடிய திமுகவுடைய வேட்பாளராக மகாராஜனும் அதிமுக
திமுக வேட்பாளராக அவருடைய சகோதரரும் போட்டியிடக்கூடிய ஒரு இடமாக மாறி இருக்கிறது. அதே போல மதுரை அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் பார்க்கும்போது அருப்புக்கோட்டையில திரு KKSSR ராமச்சந்திரன், திருச்சுழியில திரு தங்கம் தென்னரசு தொடர்ச்சியாக அங்கே வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கக்கூடியவர் அமைச்சர். இந்த 2 பேருக்கும் அந்த வாய்ப்பு மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடுறாங்க. பரமக்குடியில கதிரவன், ராமநாதபுரத்துல காதர் பாஷா என்கிற முத்துராமலிங்கம் அவருக்கான வாய்ப்பு அப்படின்னு பாக்குறோம். கண்ணப்பன் அமைச்சர் முதுகுளத்தூர்ல மீண்டும் போட்டியிடக்கூடியது அப்படின்னு பாக்குறோம். இதை தவிர்த்து அந்த மதுரை அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் பார்க்கும்போது சில முக்கியமான அம்சங்களை நம்ம கவனிக்கலாம். அந்த வேட்பாளர் பட்டியலை பொறுத்த வரைக்கும் மதுரையில உசிலம்பட்டி, மேலூர் இந்த 2 தொகுதி காங்கிரஸ்க்கு ஏற்கனவே ஒதுக்கிட்டாங்க. 1989க்கு பிறகு மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட ஒன்றாக அதை நம்ம பார்க்கிறோம். அதே போல மதுரையில் இருக்கக்கூடிய விருதுநகர் தொகுதியில் கடந்த 2 முறையாக திமுக நேரடியாக களம் கண்டு சீனிவாசன் வெற்றி பெற்றாரு. இப்ப அந்த தொகுதி தேமுதிகவுக்கு போயிடுச்சு. அப்ப விஜய் பிரபாகர் அங்க போட்டி இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. அது நம்ம எப்போது வருதுன்னு பார்க்க வேண்டியிருக்கும். அதே போல நமக்கு மதுரை அது அந்த சுற்று வட்டாரங்கள் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்களும் பார்க்கும்போது RB உதயகுமாரை எதிர்த்து மீண்டும் மணிமாறன் அங்கே போட்டியிடுகிறார். முன்னாள் அமைச்சர் RB உதயகுமாரை எதிர்த்து மீண்டும் மணிமாறனே இப்ப இருக்காரு. அவர் மதுரை மாவட்டத்தில் தெற்கு மாவட்டத்தினுடைய திமுக செயலாளராக இருக்கிறாரு. முன்னாள் சபாநாயகர் சேரப்பட்டி முத்தையாவுடைய மகன் அவர் இப்போ அங்க அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அந்த இடத்துல. அதே போல திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் 2011, 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தவர். RB உதயகுமார் எதிர்த்து தோல்வியடைந்த மணிமாறனுக்கு மீண்டும் அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்குன்னு பாக்குறோம் அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும். அதே போல மதுரையில் இருக்கக்கூடிய 10 தொகுதியில 7 நேரடியா திமுக வேட்பாளர் களமிறங்குறாங்க. இதுல 6 தொகுதிகளில் திமுக அதிமுக நேரடியான போட்டியாக மாறுது. கிழக்கு தொகுதியில அமைச்சர் மூர்த்திக்கு மீண்டும் வாய்ப்பு. அதே போல மத்திய தொகுதியில அவர் PTR பழனிவேல் தியாகராஜன் சென்னை வருவாரா அப்படின்னு எதிர்பார்ப்புகள்லாம் இருந்தது, பேச்சுக்கள் இருந்தது. அவர் மீண்டும் அதே தொகுதியிலே போட்டியிடறதுக்கான அறிவிப்பு வந்திருக்கிறது. அதே போல வடக்கு தொகுதியில மாவட்ட செயலாளர் தளபதிக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே திரு மாணிக்கம் தாக்கூர் இந்த மதுரை வடக்கு பற்றி தான் தேர்தலுக்கு முன்னதாக பேச்சுவார்த்தைகள் நடந்த போதெல்லாம் ரொம்ப இந்த தொகுதியை காங்கிரஸ் கைப்பற்றி ஆக வேண்டும் அப்படின்னு பேசியிருந்த தொகுதி. அதுல அங்க மாவட்ட செயலாளர் தளபதிக்கு மீண்டும் வாய்ப்பை கொடுத்திருக்கிறது திமுக. மேற்கு தொகுதியில முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு எதிர்த்து அமைச்சர் மூர்த்தியினுடைய ஆதரவாளர்னு சொல்லப்படுற ரகு பாலாஜி மீண்டும் அங்க போட்டியிடுறாரு. திருப்பரங்குன்றமும் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படக்கூடியது. திருப்பரங்குன்றம் ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கிட்ட இருந்த ஒன்று. அது அந்த தொகுதியில பாஜக போட்டியிடணும்னு எதிர்பார்த்தாங்க. அதிமுக இருக்கு, அங்க நேரடியா திமுகவே போட்டியிடுது. கிருத்திகா தங்கபாண்டியன் போட்டியிடுறாரு. சோழவந்தானை பொறுத்த வரைக்கும் மீண்டும் வெங்கடேசனுக்கே அந்த வாய்ப்பு அப்படின்னு பாக்குறோம். இதெல்லாம் அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும். திருப்பரங்குன்றத்துல ஒரு புதுமுக பெண் வேட்பாளர் அப்படின்னு பார்க்கலாம். மதுரை தெற்கு மாவட்டத்தினுடைய திமுக மகளிர் அணி செயலாளராக அந்த கிருத்திகா தங்கபாண்டியன் இருக்காங்க. ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்று மாவட்ட கவுன்சிலரா இப்ப இருக்கக்கூடிய சூழல தான் அவருக்கான அந்த வாய்ப்பு இருக்கு. திருநகர்ல ஒரு IT கம்பெனி நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு அவருடைய பேக்ரவுண்ட் பத்தி குறிப்பிடப்படுது. முதல் முறையா சட்டமன்ற தேர்தல் வேட்பாளரா திருப்பரங்குன்றத்துல அந்த பெண் வேட்பாளரா இருக்காரு. அதிமுக ஏற்கனவே வேட்பாளரா திரு VV ராஜன் செல்லப்பா இருக்காரு. அவரை எதிர்த்து போட்டியிடக்கூடிய இடத்திற்கு இவர் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமா அந்த மதுரை மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுல. அதே போல 2 புதுமுக வேட்பாளர்கள் மதுரையை பொறுத்த வரைக்கும் இருக்கிறாங்க. மதுரை திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில கிருத்திகா தங்கபாண்டியன் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதே போல செல்லூர் ராஜு எடுத்து போட்டியிடக்கூடிய வேட்பாளர் ரகு பாலாஜியும் புதுமுகம் தான். எனவே அவருக்கும் அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த தொகுதியில பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் முக்கியமா நம்ம கவனிக்கிறோம். இந்த தெற்கு அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் இந்த தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இதுவாக இருக்கிறது. அதுல குறிப்பா திரு ஆலங்குடியில CV மையநாதன் அமைச்சர் மீண்டும் வாய்ப்பு. அதே போல திருமயத்துல ரகுபதி அமைச்சராக அவருக்கு மீண்டும் வாய்ப்பு. இதெல்லாம் அப்படியே கொடுத்துட்டாங்க. பேராவூரணி, பட்டுக்கோட்டை இதெல்லாம் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாக தான் இருக்கு. ஒரத்தநாடுல மீண்டும் திரு R வைத்திலிங்கத்துக்கு, அதாவது திரு O பன்னீர்செல்வம் அவர்களோடு பயணித்தவர் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர், அவர் திமுக இணைந்திருந்தார். அவருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது திரு O பன்னீர்செல்வம், திரு வைத்திலிங்கம், திரு மனோஜ் பாண்டியன் இவங்க எல்லாருக்குமே திமுகவில் அவர்கள் போட்டியிட்டு வென்ற அதே தொகுதிகளில் மீண்டும் வாய்ப்புங்கிறது கொடுக்கப்பட்டிருந்த பார்த்திருக்கோம். தஞ்சாவூர்ல சன் ராமநாதன் அவர் அங்க வேட்பாளர் இருக்கார். திருவையாறுல துரை சந்திரசேகரன் இவெல்லாம் ஏற்கனவே இருக்கிறவங்க தான். கும்பகோணம் சாக்கோட்டை அன்பு இவர்களுக்கெல்லாம் மீண்டும் அந்த வாய்ப்பு அப்படிங்கறத பாக்குறோம். திருவாரூர்ல இவங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியுடைய சொந்த ஊர் அப்படிங்கிற இடத்துல இருந்து பூண்டி கலைவாணன் போட்டியிடுறாரு. அதுவும் கவனிக்கப்படுறது. மன்னார்குடியில அமைச்சர் TRB ராஜா இதெல்லாம் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். பூம்புகார்ல நிவேதா முருகன் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர், அவர் மீண்டும் களமிறங்குறாரு. புவனேரியில துரை கி சரவணன் கடந்த முறை இவர் தான் வேட்பாளர், ஆனால் அப்ப வெற்றி பெற முடியல. அங்க
அங்க அதிமுகல இருந்து எம்எல்ஏ இப்போ இருக்காங்க. அவரே தான் மீண்டும் அங்கே போட்டியிடக்கூடிய சூழல். குறிஞ்சிப்பாடியில அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், நெய்வேலி இதெல்லாம் எதிர்பார்க்கப்படக்கூடியதா இருக்கு. திட்டக்குடியில CV கணேசன் மீண்டும் அதாவது அமைச்சராக இருக்கக்கூடியவர், அவருக்கு இந்த வாய்ப்பு அப்படிங்கறது பாக்குறோம். அரியலூர், குன்னம் இதெல்லாம் இருக்கு. பெரம்பலூர்ல டாக்டர் SD ஜெயலட்சுமி அப்படின்னு அவங்களும் புதுமுகம் பெண், அவருக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறத பாக்குறோம். அதுவும் முக்கியமா கவனத்திற்குரியதாக இருக்கிறது. அவங்க தாயார் 1984 திமுக சார்பாக போட்டியிட்டு அப்பனா தோல்வியை தழுவர். இவங்க ஒரு முன்னாள் அமைச்சர் ஆராசாவுக்கு உறவினர் அப்படின்னு சொல்லப்படுது. மருத்துவராக இருக்கிறார். பெரம்பலூர் தனி தொகுதியினுடைய வேட்பாளராக அவரை திமுக SD ஜெயலட்சுமி MBBS DGO அவரை அவங்க களம் இருக்கிறாங்க. அவங்க தான் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. கட்சியில நீண்ட ஒரு தொடர்ச்சியான பயணத்தில் இருக்கிறாங்க. 1984 தேர்தலில் திமுக சார்பாக இவருடைய தாயார் சரோஜா அப்ப போட்டிட்டு இருக்காங்க. ஆனால் வெற்றி பெற முடியல அப்படின்னு பார்க்க முடியுது. அவங்க கணவரும் நேரடியா ஒரு பொது வெளியில் இருக்கக்கூடியவர் அப்படிங்கிற இடத்துல இருந்து அவருக்கான அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. மண்ணச்சநல்லூர் ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் தான். நிறைய விமர்சனங்கள், கான்ட்ரோவர்சி எல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒருத்தரா இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு மீண்டும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. லால்குடியில பாரிவள்ளல் வேட்பாளராக போட்டியிடுறாரு. திருவெரும்பூர் நம்ம பார்த்தோம், அன்பில் மகேஷ் அமைச்சராக இருக்கிறார். அதே போல இனிகோ வருகிறார், ஏற்கனவே இருக்கக்கூடியவர் தான். திருச்சி மேற்கு நேரு அதே போல மீண்டும் அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. மற்ற எல்லா இடங்களையும் இப்ப அரவக்குறிச்சி ரொம்ப முக்கியமா அந்த இடத்துல கரூர், அரவக்குறிச்சி பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி இங்கே போட்டியிடல. அவர் கோயம்புத்தூர் தெற்கு போகிறார். இது ஏற்கனவே நம்ம எதிர்பார்க்கப்பட்ட நம்ம செய்தியும் வெளியிட்டிருந்தோம். இப்ப செந்தில் பாலாஜியினுடைய அந்த ஷிஃப்ட் அப்படிங்கிறது முக்கியமா பார்க்கப்படுது. ஏன்னா அவர் அங்க போட்டியிடக்கூடிய சூழல்ல முதலமைச்சருடைய பேட்டி பார்த்துலாம். பண்ணுங்க. 164 பேர் கொண்ட திமுகவினுடைய வேட்பாளர் பட்டியலை அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். வேட்பாளர் பட்டியலோடு மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா மற்றும் கருணாநிதி நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் எத்தனை முறை முனை போட்டி வந்தாலும் திமுகவே வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்தி இருக்கிறார். தமிழக மக்களுக்கான தேர்தல் செய்தியாக திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை நாளை மாலை வெளியாக இருக்கிறது என்கிற தகவலையும் அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். தற்போது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய திமுக வேட்பாளர் பட்டியலின் அடிப்படையில் ஏற்கனவே 2 கட்டங்களாக அதிமுகவினுடைய வேட்பாளர் பட்டியல் என்பதும் வெளியாக இருந்தது. அதையும் நாம தொடர்ந்து பார்க்கலாம். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைகிறார் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி ஆசிரியர் திரு கார்த்திகை செல்வன் அவர்கள். சார், இப்ப நம்ம மண்டல வாரியா மற்ற இடங்களை பார்த்தோம். சென்னை என்பது பொதுவாக திமுகவினுடைய கோட்டை அப்படின்னு சொல்லப்படும். சென்னை மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய வேட்பாளர்கள் எப்படி இருக்கு? சென்னைக்கும் வந்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கோவை மற்ற மண்டலங்களையும் பார்த்துட்டு வந்துடலாம். பல ஒவ்வொன்றாக தென் மண்டலங்களை பார்த்துட்டோம். அதே போல கோவையை பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது. அதில் நம்ம பேசிட்டு இருந்தோம். இந்த கோவை தெற்குக்கு திரு செந்தில் பாலாஜி வேட்பாளராக களமிறக்கிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அதே போல மொடக்குறிச்சி தொகுதியில பாஜகவை எதிர்த்து மதிமுக போட்டியிடுது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடக்கூடிய தளி, திருப்பூர் வடக்கு, பவானிசாகர் இந்த 3 தொகுதியிலுமே கம்யூனிஸ்ட் கட்சி வலுவா அந்த இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அங்க கொடுத்திருக்காங்க. அதே போல பழனி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஐ பெரியசாமியினுடைய மகன் செந்தில்குமாருடைய தொகுதிக்கு இப்ப இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்துட்டாங்க. அதுக்கு பதிலாக அவர் திண்டுக்கல் வேட்பாளராக இருக்காரு. ஆத்தூர் பக்கத்து தொகுதியில் தந்தையும் மகனும் போட்டியிடுகிறார்கள் அப்படின்னு அங்க பார்க்க முடியும். அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் மேற்கு மண்டலத்தினுடைய அல்லது தென் மண்டலத்தினுடைய ஒரு பார்ட்டை நம்ம பார்க்கும்போது திரு இவருடைய மகன் திண்டுக்கல்ல ஐபி செந்தில்குமாரும் ஆத்தூர்ல ஐ பெரியசாமியும் அப்பாவும் மகனுமா அந்த இடத்துல அடுத்தடுத்த இடங்கள்ல இருக்கிறத பாக்குறோம். ஒட்டஞ்சத்திரம் ஏற்கனவே சக்கரபாணி போட்டிடுறாரு. ஒட்டஞ்சத்திரமும் தமாக வேட்பாளருக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. உடுமலையில திரு ஜெயக்குமார் அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு. சோ இந்த இடங்கள்லாம் ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட இடங்கள் அப்படிங்கிறதையும் அதிமுகல உடுமலை ராதாகிருஷ்ணன் அங்கே போட்டியிடக்கூடிய அந்த சூழலையும் பாக்குறோம். இதுல ரொம்ப முக்கியமா மற்ற மேற்கு மண்டலங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கவனிக்க வேண்டியதுன்னா, இப்போ செந்தில் பாலாஜி குறிப்பிட்டிருந்தேன். அதே போல கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளரா அம்மன் அர்ஜுனன் ஏற்கனவே ஏடிஎம்கேல இருக்கிற இடத்துல அவரை எதிர்த்து இப்ப அம்மன் அர்ஜுனன் தான் கோவை தெற்கனுடைய வேட்பாளர். கடந்த முறை கோவை வடக்கனுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவரு அதிமுகல. அவரை எதிர்த்து தான் செந்தில் பாலாஜி இப்ப போட்டியிடுறாரு. அதே போல
மண்டல பொறுப்பாளரா செந்தில் பாலாஜி இருக்கக்கூடிய சூழல்ல அவர் அங்கே இருந்தா மையமாக வைத்து கட்சி வளர்ச்சி பணிகளை செய்ய முடியுங்கிற அந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையில் அவருக்கு அந்த இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறதா தெரியுது. திரு ராஜீவ்காந்தி உள்ளிட்டவருடைய பெயர்லாம் அடிபட்டது. ஆனால் செந்தில் பாலாஜி அங்கே நகரும் போது அந்த வாய்ப்புகள் இல்லைங்கிற இடத்துக்கு போயிடுது. அதே போல அதிமுக சேர்ந்த முன்னாள் அமைச்சர் வேலுமணி கோவை மாவட்டத்தில் வலுவா இருக்கக்கூடிய இடத்துல அவர்களுக்கு எதிர்த்து ஒரு அரசியல் செய்வதற்கான ஒரு வலுவான ஒரு அமைச்சர் பொறுப்பில் இருந்த ஒருத்தராக செந்தில் பாலாஜியை இப்ப கோவைக்கு எடுத்துட்டு வராங்க. கோவை தெற்குல அவர் போட்டியிடுவதற்கான அடிப்படையான காரணமாக திமுக தரப்புல சொல்லப்படுறது. கோவை கடந்த முறை அவங்க 10 தொகுதியிலுமே தோல்வி அடைஞ்சாங்க. சோ இந்த முறை அதுல ஒரு வெற்றியை கொண்டு வர வேண்டிய ஒரு இடத்துல இருந்து முக்கியமான ஒருத்தரா அங்க மாத்தணுங்கிறதுக்கு கிணத்துக்கடவுல திமுக வேட்பாளரா சபரி கார்த்திகேயன் அறிவிக்கப்பட்டிருக்காரு. முன்னாள் எம்எல்ஏவான KV கந்தசாமியினுடைய பேரன் அவர். திமுக குடும்பம் இப்போ கோவை தெற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக இருக்காரு. இது கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் கவனிக்க வேண்டியது. வால்பாறை தனி தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக சுதாகர் அறிவிக்கப்பட்டிருக்கிறாரு. இவர் மாணவர் அணியினுடைய கிளை செயலாளர், நகர்மன்ற உறுப்பினர் அப்படின்லாம் இருந்தவர். இப்ப வால்பாறையினுடைய நகர செயலாளராக இருந்துருக்காரு. மளிகை கடை நடத்திக்கிட்டு இருக்க ஒருத்தர். புதுமுகம் அந்த தொகுதிக்கு புதுமுகங்கள்ல அவரும் ஒருத்தரா அறிமுகப்படுத்தப்பட்டிருக்காரு. சூலூர் தொகுதியில வேட்பாளரா தளபதி முருகேசன் அறிவிக்கப்பட்டிருக்காரு. இவர் தேமுதிக இருந்து திமுகவுக்கு வந்தவர். இப்ப கோவை தெற்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார். ஏற்கனவே கண்ணம்பாளையம் பேரூராட்சி தலைவர் அப்படிலாம் பொறுப்பில் இருந்திருக்காரு. செந்தில் பாலாஜியினுடைய நெருக்கமாக இருக்கக்கூடியவர் அப்படின்ற அறிமுகத்திலிருந்து இவருக்கும் முதல் முறை சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு அப்படிங்கறத பாக்குறோம். அதே போல சூலூர் தொண்டாமுத்தூரை பொறுத்த வரைக்கும் NR கார்த்திகேயன் வேட்பாளர். இவர் திமுக விவசாய அணியில் இருக்கிறாரு. அதிமுக SP வேலுமணி மாதிரி ஒரு வலுவான ஒரு வேட்பாளர், முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி. அவருக்கு எதிராக NR கார்த்திகேயனை இவங்க வேட்பாளராக அறிவிச்சிருக்கிறாங்க. இது மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும். அதே போல இப்போ டெல்டா பகுதிகளில் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், எல்லாம் அமைச்சர்கள் இவங்களுக்கெல்லாம் மீண்டும் அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருந்துச்சு. வடக்கு மாவட்டங்களை பொறுத்த வரைக்குமே மீண்டும் அமைச்சர்களுக்கான வாய்ப்பாகும். அங்க தேமுதிக இருக்கக்கூடிய இடங்கள்ல சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பாக்குறோம். அந்த இடத்துல இப்ப நீங்க கடைசியா விக்கிரவாண்டிக்கான இடைத்தேர்தல் நடந்தது. அங்கே மாற்றங்கள் வருமா? தேமுதிக அந்த இடத்தை கேட்டுட்டு இருந்தாங்க. அங்க தேமுதிகவுடைய மாவட்ட செயலாளர் எல் வெங்கடேசனுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இடைத்தேர்தல் வெற்றி பெற்ற வேட்பாளர் MLA மீண்டும் வேட்பாளராக இந்த முறை திமுக கொடுத்திருக்கிறது, அன்னியூர் சிவா அப்படிங்கிறவருக்கு. எனவே தொடர்ச்சியா அந்த மாற்றங்கள் இருக்கு. பொதுவா சென்னையை பொறுத்த வரைக்கும் நீங்க சென்னை கேட்டிருந்தீங்க. சென்னையில சில மாற்றங்கள்ல ரொம்ப குறிப்பா திமுக இல்லாமல், அதாவது வேளச்சேரி மட்டும்தான் கூட்டணி கட்சி போட்டியிடக்கூடிய ஒரு இடம். அது மீண்டும் வேளச்சேரிக்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தவிர மற்ற இடங்கள்ல திமுக நேரடியாக களமிறங்கக்கூடியதா இருக்கு. அதுல எக்மோர் அந்த எழும்பூர் தொகுதி வேட்பாளர் மாற்றம் அப்படிங்கிறது ஒரு கவனம் பெறக்கூடியதா இருக்கு. நம்முடைய தொடர்ச்சியா விருந்தினராக இருக்கக்கூடிய பரந்தாமன் வழக்கறிஞர், அவர் சட்டமன்ற உறுப்பினராக எழும்பூர்ல இருந்தார். அவருக்கு பதிலாக திரு தமிழன் பிரசன்னா அறிவிக்கப்பட்டிருக்கிறதும் கவனம் பெறக்கூடியதா இருக்கு. அவரும் திமுகவுடைய அல்லது திராவிடர் இயக்கத்தினுடைய முகமா பார்க்கப்படக்கூடிய ஒருத்தர். அவருக்கான அந்த வாய்ப்புங்கிறது சென்னையில கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத பாக்குறோம் சென்னையை பொறுத்த வரைக்கும். அது தவிர முக்கியமான தொகுதிகள் ஆலந்தூர் மாதிரியான இடங்களில் தொடர்ச்சியா அன்பரசன், சோழிங்கநல்லூர் இப்ப இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் அரவிந்த் ரமேஷ்கே மீண்டும் வாய்ப்பு. மயிலாப்பூர்ல இப்ப தமிழிசை அவர்கள் போட்டியிடலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படக்கூடிய இடத்துல அங்க தாமரை போட்டியிடுது. அந்த இடத்துல இப்ப அங்க வேலுவுக்கு வாய்ப்பு கொடுக்கிட்டு தியாகராய நகரை பொறுத்த வரைக்கும் ராஜா அன்பழகன் அந்த வாய்ப்பும், சைதாப்பேட்டை மாசு அவருடைய ஏற்கனவே அமைச்சராக இருக்கக்கூடியவர், அவருக்கான அந்த வாய்ப்பாக இருக்கிறது. பிரபாகர் ராஜா மாற்றம் செய்யப்படுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதி இவருடைய விக்ரமராஜாவுடைய மகன். ஆனால் மீண்டும் அவருக்கே அந்த வாய்ப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அண்ணா நகர்ல ஒரு மாற்றத்தை பார்க்கிறோம். அண்ணா நகரனுடைய சட்டமன்ற உறுப்பினர் மோகன் உடல்நலக் குறைவா இருந்தாரு. இப்ப மீண்டும் நல்ல உடல்நலத்தோடு இருக்காரு. ஆனாலும் அவருடைய மகன் அங்கே அண்ணா நகர்ல போட்டியிடுவார்னு எதிர்பார்க்கப்பட்ட போது அவருக்கான அந்த வாய்ப்புங்கிறது வில்லிவாக்கத்திற்கு மாற்றப்பட்டிருந்தது. அது நம்ம நேற்று செய்தியாகவும் வெளியிட்டிருந்தோம். இப்ப வில்லிவாக்க அண்ணா நகர்ல சிற்றரசு சட்டமன்ற அங்க வேட்பாளரா அறிமுகப்படுத்தப்பட்டதும் அங்க கவனம் பெறக்கூடியதாக இருக்கிறது. ஆயிரம் விளக்குல டாக்டர் ஏழன் நாகநாதன் மீண்டும் அவருக்கே அந்த வாய்ப்பு. சேப்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் மீண்டும் அதே இடத்துல இருக்காரு. துரைமுகம் அதே அமைச்சருடைய இடம்ங்கிறது மீண்டும் அவருக்கே கொடுக்கப்பட்டிருக்கிறத பாக்குறோம். திருவிக்கா நகர்ல KS ரவிச்சந்திரன்,
இதுவும் ஒரு ஏற்கனவே அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், வழக்கறிஞர், அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வில்லிவாக்கத்தில் நீங்க வந்து ஆதவர்ஜனா போட்டியிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய அந்த தொகுதியில கார்த்திக் மோகன் இருக்காரு. பெரம்பூர்ல நீங்க வந்து விஜய் தாவேக்கால இருந்து விஜய் போட்டியிடலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படக்கூடிய இடத்துல அதிமுக கூட்டணியில் அது பாமக ஒதுக்கப்பட்டது. இங்க ஆர் டி சேகர் மாவட்ட செயலாளர் அவரே வந்து பெரம்பூர்ல திமுக நேரடியா விஜய்க்கு எதிராக தங்களுடைய வேட்பாளரை களமிறக்கி இருக்குது. விஜய் ஒருவேளை அங்க போட்டிட்டார்னா அவருக்கு நேரெதிராக போட்டியிடக்கூடிய ஒருத்தராக அவர் இருப்பாரு. மாதவரம் சுதர்சனம் இதெல்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடியதுதான். இந்த ஆவடியில மீண்டும் அமைச்சர் நாசருக்கான வாய்ப்பாகவும், திருவள்ளூர்ல விஜி ராஜேந்திரன் மீண்டும் அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. பூந்தமல்லி கிருஷ்ணசாமி, கும்மிடிப்பூண்டியில கோவிந்தராஜன், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், கொளத்தூர் அப்படின்னு அதுதான் நிறைவு செய்தார். கொளத்தூர்ல மீண்டும் முதலமைச்சர் ஸ்டாலினே அங்கே போட்டியிடுகிறார். இதுதான் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே திமுக மிக பெரும்பான்மையாக வெற்றி பெற்ற ஒரு மண்டலம். அங்க வேறு எந்த பெரிய மாற்றங்களையும் அவங்க செய்யல. எழும்பூர் ஒரு பெரிய மாற்றமாக இருந்தது. அதே போல காஞ்சிபுரத்துல திரு சிவிஎம் எழிலரசனுக்கான வாய்ப்பு என்பதும் இந்த முறை இல்ல அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கிறோம். அங்கேயும் ஒரு மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. நித்யா சுகுமார் அப்படிங்கிறவங்க வேட்பாளராக அங்க அறிமுகப்படுத்தப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக சிவிஎம் போட்டிட்டு இருந்தாரு. இப்போ அவருக்கு பதிலாக இங்க வந்து இந்த மாற்றம் நித்யா சுகுமார். அதே போல காட்பாடியில திரு துரைமுருகன் போட்டியிடுவாரா அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சு. அவருடைய வயது பிளஸ் அவருடைய உடல்நலம் சார்ந்த சிக்கல்கள் இருந்த போது அவர் மீண்டும் போட்டியிடுவாராங்கிற கேள்வி எழுந்தது. ஆனால் அவருக்கான அந்த வாய்ப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா கடந்த முறை அவரை எதிர்த்து அதிமுக இருந்து ராமு போட்டிட்டாரு. மிக சொற்ப வாக்குகள்ல தான் வெற்றியை கைவிட்டார், தவறவிட்டார் திரு ராமு. இப்ப மீண்டும் துரைமுருகனுக்கும் அவருக்குமான போட்டியா மாறி இருக்கிறது. ராணிப்பேட்டையை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் காந்திக்கு பதிலாக அவருடைய மகன் வினோத் காந்திக்கான வாய்ப்பு. இதுதான் இதுல முக்கியமான இந்த மாற்றங்களை பார்க்கிறோம். இன்னும் கூடுதலான தகவல்களையும் நம்முடைய மண்டல செய்தியாளர்கள் முழுமையா இன்று மாலைக்குள்ள பதிவு செய்யிருக்காங்க. பாலா, ஓவராலா பார்க்கும்போது சென்னையை பொறுத்த வரைக்கும் மீண்டும் இந்த வியூகம் அப்படிங்கிறது வந்து பெரும்பான்மையான ஒரு 60 புதுமுகங்கள் அப்படிங்கிற அந்த இடத்தையும் கொடுத்திருக்கிறாரு. அதை தவிர 121 இடங்கள்ல அதிமுக திமுக நேரடியாக போட்டிடுவாங்கிற மாதிரி ஒண்ணு வருது. அதுதான் முக்கியமான ஒரு செய்தியா பார்க்கிறோம். ஏன்னா இப்போ 2 கூட்டணிகள்ல இந்த நேரடி போட்டியில ஸ்ட்ரைக் ரேட்ல யார் அதிகமாக வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதுல சுமார் 120 இடங்கள் அல்லது 121 இடங்கள்ல திமுகவும் அதிமுகவும் 121 இடங்கள்ல நேரடி போட்டி அப்படிங்கிறது மிக முக்கியமா பார்க்கிறோம். இந்த 121 இடங்கள் தான் ஆட்சி அமைக்க போவது யார் அப்படிங்கறத தீர்மானிக்கக்கூடியதா இருக்கும். இதுல கூடுதலான இடங்களை பெறக்கூடிய கட்சி அந்த கூட்டணி ஆட்சி அமைப்பது அப்படிங்கிறதுக்கான ஒரு நேரடியான வந்துடும். அப்ப 121 இடங்கள்ல ஸ்ட்ரைக் ரேட்டை பெறுவதற்கான அந்த வேட்பாளர்களையும் நம்ம கூடிய விரைவில் பார்த்தலாம். இந்த 121 இடங்கள்ல திமுகவும் அதிமுகவுக்குமான வேட்பாளர்களுடைய பலம் என்பதும் கூட அந்தந்த தொகுதிகளுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதுல 3 முக்கியமான காரணிகள் இருக்கும். எப்பவுமே அந்த வெற்றிக்கான காரணிகள் அப்படிங்கிறதுல ஒண்ணு முதலமைச்சர் யார் அப்படிங்கிறதுக்கான வாக்களிக்கக்கூடியவங்க இருப்பாங்க. அதை தாண்டி வேட்பாளர் யார் அப்படிங்கிறதும் மிக முக்கியமா இருக்கும். அதுக்கப்புறம் கூட்டணியோட பலம், அந்த பர்டிகுலர் தொகுதியில எந்தெந்த கூட்டணிக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது, கூட்டணியாக என்ன செல்வாக்கு இருக்கிறது அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு நம்ம விருதாச்சலம் மாதிரி ஒரு இடத்தோம் அங்க வந்து பிரேமலதா அவர்கள் அங்க போட்டியிடலாம்னு எதிர்பார்க்கப்படுது. விருதாச்சலத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கிட்ட இருந்த ஒரு தொகுதி இப்போ வந்து மீண்டும் அது வந்து இவர்களுக்கு தேமுதிகவுக்கு ஒதுக்கப்படும் போது அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்போ 2 அணிகள்லயுமே ஒரு சமபலமான ஒரு இடமாக இருக்கும். இப்ப திமுக அதே போல தேமுதிக, விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் இந்த கட்சிகளுக்கான செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த பக்கம் அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ரொம்ப ஒரு வலுவான ஒரு தொகுதியும் கூட. இந்த மாதிரி அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கூட்டணிகளுடைய பலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படும். இன்னொன்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய தொகுதி அப்படிங்கிறதும் இங்க கவனம் பெறக்கூடியதா இருக்கும். ஒரு முதலமைச்சராக போட்டியிடக்கூடிய இடத்துல இன்னும் இப்ப சென்னையை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் வரல. அதனால திரு மு க ஸ்டாலினை எதிர்த்து யார் போட்டியிடுவார்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. இப்ப முதலமைச்சர் மு க ஸ்டாலினை எதிர்த்து ராயபுரம் மனோ போட்டியிட குழும் அப்படிங்கிற ஒரு தகவல்கள் இருக்கு. ஆனா அதிகாரப்பூர்வமாக இன்னும் அவங்க தரப்புல இருந்து அது அறிவிப்பா வரல. அதே நேரத்துல திமுக இப்ப வந்து அவர்களுக்கான வேட்பாளர்களை அறிவிச்சுட்டாங்க. அப்ப அந்த அடிப்படையில முக்கியமாக எந்தெந்த அமைச்சர்கள் போட்டியிடுகிறார்களோ அந்த இடத்துல அவங்க நேரடியாக போட்டியிடக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். பாலா, இதுல ஒட்டுமொத்தமா இது ஒரு நிறைய வெற்றி வாய்ப்பு உள்ளிட்ட அம்சங்களையும் சேர்த்து சில இடங்கள்ல சர்ப்ரைசஸ் இருக்கு. இவர்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்படும் அப்படின்னு நினைத்தவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதையும் பார்க்கிறோம். அதற்கான கூட்டணி கணக்குகள் உள்ளிட்ட அம்சங்களும் இருந்திருக்கலாம். இதுதான் இப்போதைக்கு நம்ம வந்து சொல்லலாம். இன்னும் கூடுதலான தகவல்களோட நம்ம மண்டல செய்தியாளர்களும் விரைவில் கொடுப்பாங்க. பாலா.
மிக்க நன்றி திரு கார்த்திகை செல்வன், விரிவான பகுப்பாய்வுகளை முன்வைத்ததற்கு.